मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी। ये करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। அங்க பாருங்க, அவன் அங்க இருக்கான். அடடா, அவனை யாராவது புடிங்க. மகாராணியோட கிரீடம் கிடைச்சிருச்சு. அதான் கிரீடம் கிடைச்சிருச்சுல, அதுக்கப்புறமும் முகம் ஏன் இப்படி இருக்கு? அவன் இந்த கிரீடத்துல இருந்த வைரக்கல்லை எடுத்துட்டு போயிட்டான். என்ன? புடிங்க அவனை. ஈஷ், அட இந்த மாதிரி தான் மகாராணி தாஜோட வைரம் காணாம போயிடுச்சு. இது அப்படியே ஒரு படத்தோட கதை மாதிரி இருக்கு, புரிச்சுதா? இது கதை இல்ல, நடந்த உண்மை சம்பவம். மகாராணியோட பரம்பரை வைரம் திருடு போயிடுச்சு. அதை எடுத்த திருடன் லவ்லி தான். இன்ஸ்பெக்டர் சார், நீங்க நல்லா தானே இருக்கீங்க? ஒரு போலீஸா இருந்துகிட்டு திருடனா லவ்லின்னு சொல்றீங்க. ஈஷ், அவனை நான் லவ்லின்னு சொல்லல, அந்த திருடனோட பேர் தான் லவ்லின்னு சொன்னேன். அந்த ஒரு கேஸ தான் என்னால வாழ்க்கையில சால்வ் பண்ண முடியாம போயிடுச்சு. அந்த வைரத்தை கண்டுபிடிச்ச மகாராணி கிட்ட என்னால கொண்டு போய் சேர்க்க முடியல. லவ்லி வைரத்தை எடுத்துட்டு ஓடிட்டானா? இல்ல, லவ்லிய நாங்க அவன் கிராமத்திலே வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டோம். ஆனா அப்போ அவன் கையில வைரம் கிடையாது. ஒருவேளை அவன் வைரத்தை திருடவே இல்ல போல இருக்கே. இல்ல, ஏன்னா அந்த வைரம் இதுவரைக்கும் கிடைக்கல. லவ்லி 5 வருஷம் தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கான். ஆனா இதுவரைக்கும் அவன் வைரம் இருக்கிற லொகேஷனை பத்தி வாயே திறக்கல. அப்படின்னா அவன் திருடிட்டு சொல்லாம இருக்கான் போல இருக்கு. ஓ, நீ சொன்னது சரிதான், எங்களுக்கும் அதே சந்தேகம் தான். ஆனா இப்ப என்ன பண்றது? இன்னும் 1 வார காலத்துல அவனோட தண்டனை முடிய போகுது. அப்புறம் அந்த வைரத்தை பத்தி என்னால தெரிஞ்சுக்கவே முடியாம போயிடும். அப்புறம் அந்த கேஸை நிரந்தரமா சால்வ் பண்ண முடியாம போயிடும். இன்ஸ்பெக்டர் பாண்டா, நீங்க சரியான சோம்பேறி, அழுமூஞ்சி, தைரியம் இல்லாதவரு. என்ன? அப்படிலாம் கிடையாது, நீங்க ரொம்ப திறமையான போலீஸ் இன்ஸ்பெக்டர். நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருங்க. நீங்க சொல்ற மாதிரி அந்த வைரம் லவ்லி கிட்ட இருக்கிறது உண்மைன்னா நாங்க நிச்சயமா அதை கண்டுபிடிச்சே தீருவோம். அட, அவனை அடிச்சு உதைச்சு என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். ஆனா அவன் வாயே திறக்க மாட்டேங்கிறான். அட, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, நாங்க ஏதாவது பண்றோம். எந்த ஒரு வேலையை நம்ம மனசால செய்ய முடியலையோ அதை நம்ம மூளை செஞ்சு முடிச்சிரும். எந்த ஒரு வேலையை பலத்தால செய்ய முடியலையோ அதை நம்ம மூளை செஞ்சு முடிச்சிடும். அப்படின்னா நீங்க எங்களை கைதிகளாக்கி ரவுடிங்க இருக்கிற ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க. நீங்க எங்களை கைதியாக்கி லவ்லி இருக்கிற ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஆனா நாம எதுக்கு ஜெயிலுக்கு போகணும்? நாம என்ன தப்பு செஞ்சோம்? அப்படி இல்ல பெருசு, நம்ம உள்ள போய் அவனோட நம்பிக்கையை சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் வைரம் எங்க இருக்குன்னு நம்ம அவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும். ஆனா அது அவ்வளவு சுலபம் கிடையாது. ஏன்னா அது யாரு? லவ்லி. அவன் ரொம்ப தந்திரக்காரன். இவனோட பெரிய ஆளுங்களே நாங்க பாத்திருக்கோம். இந்த லவ்லி எம்மாத்திரம் என்ன, புரிஞ்சுதா?
ஏய் லவ்லி வேலைய பாரு. வத்தி பட்டியில வத்தி குச்சி தண்ணியில கூட நனைஞ்சது. நான் ஜெயில விட்டு போக போறேன். அது வரைக்கும் எனக்கு ரெஸ்ட் எடுக்க விடு. நான் சொல்றது புரியுதா? கிளம்பு கிளம்பு. இந்த ஜெயில பழைய ஜெயிலுன்னு நினைச்சிடாதீங்க. இங்க ஏதாவது வம்பு பண்ணீங்க உங்க வாளை நிமித்திடுவேன். ஏய் ஜெயிலர், இப்போ வரைக்கும் எங்களோட வாளை யாராலையும் நிமித்த முடியல. ஆமா, ஏன்னா எங்க கிட்ட வாளே கிடையாது. அப்படியே இருந்தாலும் அதை யாராலையும் நிமித்த முடியாது. அனி ஹட்டேலா அப்புறம் பனி பாம்பாஸ்னு சொல்லுவாங்க. இவங்களோட வாளை என்னால மட்டும் தான் நிமித்த முடியும். ஏன்னா நான் தான் போப்பட் பட்டாக்கா. என்ன புரிஞ்சுதா? ஜெயிலர், இன்னைக்கு என் சர்பா எல்லாருக்கும் பார்ட்டி. அப்புறம் இன்னைக்கு பார்ட்டில போப்பட் பட்டாக்கா பார்பிக்யூ ஆயிடுவா. அடேய், தைரியம் இருந்தா இந்த ஜோர்தார் ஜத்விக்கோட நண்பன் மேல கை வச்சு பாரு பார்க்கலாம். உனக்கு கையே இல்லாம பண்ணிடுவேன். அப்படி இல்ல நான் ஜோர்தார் ஜத்விக்கே இல்ல. ஏய், உனக்கு நான் அவங்கிட்ட பேச்சு, என்கிட்ட பேசு. கை என்ன, அந்த பொப்பட் மேல காலை கூட வைப்பேன். விட்டா கையும் காலும் இல்லாமலே பண்ணிடுவேன். அப்புறம் வாழ்நாள் ஃபுல்லா ஹாஸ்பிடல்ல தான் இருக்கணும். புரிஞ்சுதா? ஜாக்கிரதையா இருந்துக்கோ. பெருசே, நாம யாருன்னு இவனுக்கு காட்டுவோம். நம்ம ஒரிஜினல் ரவுடி அப்பதான் புரியும். சுண்ணாம்பு இல்லாத வெத்தல, ஜலதோஷம் இல்லாத தும்மல். தயவு செஞ்சு உங்க கல்லாட்டாவை நிறுத்துங்க. இந்த லவ்லி முன்னாடியே உங்க ஆட்டத்தை ஆடுறீங்களா? இது நம்மளோட தலைவர் லவ்லி. வலையில மின்னல், தாத்தா கையில பின்னல். நான் எப்ப இருந்த உங்களுக்கு தலைவனான? அடா லவ்லி சார், நீங்க 1ஆம் நம்பர் ஹீரோ, 2ஆம் நம்பர் சீப்பான ஆளு, 3ஆம் நம்பர் பக்கா கேடி. அப்படிலாம் கிடையாது. நீங்க ஒரு மகான். மகான்களுக்கு எல்லாம் நீங்க மகான். உங்க கதையை கேட்டுதான் நான் என் லைஃப்ல இந்த லெவலுக்கு வந்தேன். எங்களுக்கு நிறைய பேர் இருக்கு. நீங்க மட்டும்தான் எங்களோட தலைவரு. நீங்க ஒரு இன்டர்நேஷனல் திருட. நீங்க இப்ப கிடைச்சிட்டீங்கல்ல, அதனால உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் நாங்க கத்துக்கிட்டு தான் வெளியே போவோம். அப்படியா? என்ன நட்பு பாராட்டுறீங்களா? ஒரு வாரத்துக்கு அப்புறம் இவங்களும் தான் விடுதலை ஆகுறாங்க. இவங்களையும் லவ்லியோட செல்லே போடுங்க. போங்க. தலைய ஓட்டையாக்கிட்டு போல இருக்கே. கொஞ்சம் பொறுமையா பண்ண வேண்டியதானே? தலைவா, நான் என்ன சொல்றேன்னா, பாரு, ஒசரமான கடை, நல்ல சாப்பாடு. சத்தம் போட்டு கத்துற, வாய மூடு, வேலைய பாரு. ஓங்கி ஒரு குத்து குத்தனா அவ்வளவுதான். என்ன சொன்ன? உங்களே இல்ல தலைவா, பண்ணிய பார்த்து சொன்னா. கால முக்கிறத விட்டுட்டு தேவையில்லாம கதை பேசாதன்னு சொன்னா. இவன் கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டான். என்ன புரிஞ்சுதா? தாகம் இல்லாம தண்ணிய குடிக்க மாட்டான். சும்மா தொணன்னு பேசிட்டே இருக்க. இந்த லவ்லிக்கு உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. ஐயோ, சந்தேகம் வந்துருச்சு. மாட்டிக்கிட்டா, உண்மை தெரிஞ்சிருச்சு. அது சும்மாவே எப்படி புடி போடுவோம் சொல்லு? கொள்ளையடிச்சாதானே. இப்ப வெறும் பிளான் தானே பண்ணிருக்கோம். பிளான் என்ன பிளான்? திவால் பேங்க கொள்ளையடிக்கிற பிளான். பிள்ளையார் பிடிக்க குரங்கா மாறின மாதிரில இருக்கு. திவாலான பேங்க்ல எப்படி கொள்ளையடிக்க முடியும்?
அந்த பேங்கோட பேரு திவாலு. அந்த பேங்க்ல குறைஞ்சது 100 கோடியாவது இருக்கும். இவ்ளோ பெரிய கொள்ளையே எங்கேயுமே அடிச்சதில்ல தலைவா. யோசிங்க தலைவா, இந்த 100 கோடியில நாம என்ன வேணா பண்ணலாம். வீட்டுக்கு வெளியில படகு மாதிரி காரு, ஒண்ணு இல்ல 4 இருக்கும். உங்க பேர்ல வீடு இருக்கும், ஹோட்டல் இருக்கும். ஹோட்டல் மட்டும் என்ன, உங்களுக்கு சிலை கூட வைப்பாங்க. குழந்தைங்க உங்களை பத்தி புக்ல கூட படிப்பாங்க. அதனால உங்களோட ஹெல்ப் எங்களுக்கு வேணும். அட விடுங்கப்பா. எப்படி விட முடியும்? உன்னை பிடிக்க தானே வந்திருக்கான். பிடிக்கிறதுக்கு வந்திருக்கீங்கன்னா தலைவா, எங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க இந்த ஜெயில தான் இருக்கீங்கன்னு. ஏற்கனவே இருந்த ஜெயில நாங்க ரகலை பண்ணிட்டோம். அதனாலதான் அந்த ஜெயிலர் எங்களை இந்த ஜெயிலுக்கு அனுப்புனாரு. உங்களை சந்திக்கிறது தான் எங்களோட பிளானே. ஏன்னா இந்த ஸ்டோரியோட பிளானுக்கு உங்களை சம்மதிக்க வைக்க தான் நாங்க இங்க வந்தோம். அட ஒத்துக்கோங்க தலைவரே, நாங்களும் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள வெளியில வந்துருவோம். இவனுங்களுக்கு விவரமே புரியல. இவங்க மட்டும் என் கூடவே இருந்தாங்கன்னா நான் வெளியில வர்றதுக்கு உதவியா இருப்பாங்க. முடிவு பண்ணுங்க தலைவா. 50% உங்களுக்கு, மீதி 50% நாங்க 4 பேர் எடுத்துக்கிறோம். சரி சரி, தலைவன் சொல்லிட்டீங்களா, அதனால ஒத்துக்கிறேன். இப்போ ஒழுங்கா என்னோட கை கால அமைக்க விடுங்க. Lovely, not so lovely. என்ன பாகிலால், 5 வருஷத்துக்கு அப்புறமா கான்ஸ்டபிள் தானா? ஆட இந்த வேலையை விட்டுட்டு என் கூட வந்தீங்கன்னா நிறைய சம்பாதிக்கலாம். இந்த பாகிலால் நேர்மையான சாப்பாட்டை தான் சாப்பிடுவான். அரசாங்கத்துக்கு உதவியா இருக்கிற ஒன்னெல்லாம் திருத்தவே முடியாது. இங்க இருந்தனா சுக்கா ரொட்டி தான். அதுவே என் கூட வந்தனா சும்மா நெய் பன்னீர்னு விதவிதமா சாப்பிடுவேன். தலைவா, பேங்க்ல கொள்ளையடிக்கிற வேலையை முதல்ல ஆரம்பிப்போம். அதான் இல்ல, நான் முதல்ல சோரக்பூர் போறேன். அங்க என் சித்தப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அதுக்கப்புறம் தான் மத்த வேலையெல்லாம். போங்க போங்க, போய் வேலையை பாருங்க. உங்களை விட்டுட்டு நாங்க எங்க போக தலைவரே? வயசான பெரியவங்க சொல்லிருக்காங்க, குரு எங்கயோ அங்கதான் அடிமைகள் உண்டு. நான் கூட வரமே, சித்தப்பாவோட ஆசீர்வாதம் கிடைக்கும்ல. என்ன புரிஞ்சுதா? 5 வருஷத்துக்கு அப்புறம் போறோம். கிராமம் எந்த நிலைமையில இருக்குன்னு தெரியலையே. வாங்க வாங்க, உங்க உதவி தேவைப்படும். என்ன யோசிக்கிறீங்க தலைவரே? அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, எல்லாருக்கும் கொடுக்கற அளவுக்கு சித்தப்பா கிட்ட இருந்து ஆசீர்வாதம் கிடைக்குமா இல்லையான்னு யோசிக்கிறாரு. கரெக்டா? நல்லதா மூளை வேலை செய்யுது. நானும் இத பத்தி தான் யோசிச்சுட்டு வந்தேன். 5 வருஷமா அவர் எனக்கு ஆசீர்வாதமே பண்ணல. நிச்சயமா நிறைய ஆசீர்வாதம் சேர்ந்திருக்கோம். வாங்க வாங்க, எல்லாருக்குமே கிடைக்கும். வாங்க. என்னமா யோசிச்சுக்கிட்டு இருக்க? எனக்கு ஒரு விஷயம் புரியல. இவன் வைரத்தையும் எடுக்க நினைக்கல, 100 கோடி ரூபாய் ஆஃபரையும் பெருசா எடுத்துக்கல. ஆனா சித்தப்பாவோட ஆசீர்வாதத்தை மட்டும் அவ்வளவு பெருசா நினைக்கிறான். இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. எனக்கும் அதுதான் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இந்த லவ்லிக்கு திடீர்னு அவன் குடும்பம் மேல எப்படி இவ்ளோ அக்கறை வந்துச்சு? எனக்கும் இதே சந்தேகம் தாமா வந்தது. ஆனா நான் என்ன நினைச்சேன்னா, ஏதாவது சாப்பிட்டு சந்தேகப்படுவோம்னு நினைச்சேன். ஒரு வாரமா ஜெயில் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்துருச்சு. இப்ப நாம சாப்பிட போகல, லவ்லி கூட நாம போகணும். வாங்க கிராமத்துக்கு போவோம். அங்க போனா எல்லாம் தெரிஞ்சிரும். அட, 5 வருஷத்துல இந்த கிராமம் நல்லாவே முன்னேறி இருக்கே. முன்னாடி எல்லாம் கொஞ்சம் பேர் முட்டை வியாபாரம் பண்ணாங்க. இப்ப எல்லாருக்குமே அவங்களுக்குன்னு சொந்தமா கோழி வியாபாரம் பண்றாங்களே. அநேகமா இதுதான் அந்த இடமா இருக்கணும். ஞாபகம் வந்துருச்சு, அதே அரச மரம். ஆனா அங்க பாழடைஞ்ச கோட்டல இருந்தது. லவ்லி தலைவா, கிளம்புங்க. முதல்ல சித்தப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம். அதுக்கப்புறம் வைர வேலையை முடிச்சிடுவோம். வைரமா? ஏப்பா, முதல்ல பேங்க கொள்ளையடிப்போம். அப்புறமா அந்த பணத்தால டைமண்ட் எல்லாம் வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு ஓடி போடுவோம். ஆமா, விஷயம் ரொம்ப பெருசு. 100 கோடி விஷயமாச்சே. என்ன புரிஞ்சுதா? தேஞ்சு போன ரெக்கார்டு, உடைஞ்சு போன கதவு, சில்லற திருட. 100 கோடினா எவ்வளோ? அவனே ஒரு திருடன், நம்மள சில்லற திருடன்னு சொல்றான். ஒண்ணு விட்டானு வைய. என்ன சொன்னேன்? ஒண்ணும் இல்ல தலைவா, ஒண்ணும் இல்ல. அது தலைவா, இது ஒண்ணும் உங்களுக்கு பெரிய விஷயமே இல்ல. ஆனா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இது பெரிய விஷயம் இல்லையா?
இங்க இருந்த பழைய கோட்டை இப்ப போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ் ஆயிடுச்சு. ஐடியா, உள்ள போகணும்னா போலீஸ் கமிஷனரா தான் வேஷம் போட்டுட்டு உள்ள போகணும். வாங்க தலைவா போலாம். சித்தப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். பேங்க் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாழைப்பழத்தோலே காத்துல பறக்கிற தூசியே, நான் திருடனா ரொம்ப நாள் வாழ்ந்துட்டேன். கொஞ்ச நாளைக்கு போலீஸா மாறி மரியாதையா வாழ்வோம். திருடனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சா அவன் டான் ஆவான். டான் போலீஸ் கமிஷனரா ஆக முடியாது. போலீஸ் கமிஷனரா ஆகிறதுக்கு நிறைய நாம உழைக்கணும். ஆனா இந்த லவ்லிக்கு அதெல்லாம் அவசியமே இல்ல. இன்னைக்கு ராத்திரியே நான் கமிஷனர் ஆக போறேன். இது என்னமா புது நாடகமா இருக்கு? அவன் எதுக்கு இப்ப போலீஸ் ஆகணும்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இவன் வேற என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கானே தெரியலையே. எல்லாம் புரிஞ்சிரும். அவன் என்ன சொல்றானோ நாம அதே மாதிரியே செய்வோம். அவன் ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கான். அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியல. பாதி சாப்பிட்ட ஆப்பிள், கிழிஞ்சு போன பேக்கெட். உங்கள யாருக்கு என் கூட்டாளி ஆகிறதுக்கு தகுதி இருக்குன்னு நிரூபிச்சு காட்டுங்க. புரியுதா? அப்புறமா நிரூபிச்சு காட்டுறோம். முதல்ல பாதி சாப்பிட்ட ஆப்பிள் எங்க இருக்குன்னு சொல்லுங்களேன். அப்புறம் யாருடைய பாக்கெட் இங்க கிழிஞ்சிருக்கு? ஆப்பிளையும் பாக்கெட்டையும் விடு. முதல்ல என் கூட கூட்டாளியா இருக்க உங்களுக்கு தகுதி இருக்கா இல்லையா நிரூபிச்சு காட்டுங்க. எப்படி? இதுதான் இந்த ஏரியாவோட சர்க்கிட் ஹவுஸ். பெரிய பெரிய ஆபீசர் எல்லாமே இங்கதான் வந்து தங்குவாங்க. கமிஷனரும் இங்கதான் தங்குவாரு. ஏதாவது புரிஞ்சுதா? புரியுதா இல்லையா சொல்லுங்க. புரிஞ்சிருச்சு. நீங்க கமிஷனர் கிட்ட கொஞ்ச நாளைக்கு நான் கமிஷனரா இருக்க போறேன்னு ரெக்வெஸ்ட் பண்ண போறீங்க, அதானே? இது பழைய நியூஸ் ஆன வியூஸ். நம்ம கமிஷனரை கிட்னாப் பண்ணிடுவோம். இந்த கிராமத்துக்கு அவருக்கு பதிலா நான் கமிஷனரா போக போறேன். என்ன புரியுதா? தலைவா, திருட்டு கொள்ளையடிக்கிறதுலாம் நல்லா போயிட்டு இருக்கு. எதுக்கு போலீஸ் ஆகணும்? அது என்னோட விருப்பம். என்னோட விருப்பம். என் விருப்பத்துக்கு வர பேசக்கூடாது. பன்னீர் ஃப்ரை நல்ல வாசனை வருது. சாப்பிடலாமா? இதுக்கு முன்னாடி சாப்பாடே பார்க்காத மாதிரி சாப்பாடுன்னு அலையிற. நம்ம எந்த வேலையை செய்ய வந்தோமோ அந்த வேலையை மட்டும் செஞ்சா போதும். இன்னுமா யாரும் முட்டையை வேக வச்சு கொண்டு வரல? அப்புறம் சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். முட்டைக்கு ஒரு சட்டமா, தடியே இல்லாத ஒரு அடியா? உன்னை நாங்க கிட்னாப் பண்ண வந்திருக்கோம். அப்படியா? எங்க கிட்னாப் பண்ணி காட்டு. அட்டாக்! ஜோர்தான், முயற்சி பண்ணு. கிளாஸால கரெக்டா குறி வச்சு அடிச்சிட்டாரு. இன்னைக்கு மாட்டினேன்.
சபாஷ். தேங்க்யூ தலைவா, தேங்க்யூ. நீங்க பண்ணதெல்லாமே பெரிய வேலை. இன்னைக்கு உங்களால நான் தப்பிச்சிட்டேன். வாங்க இவரை தூக்கி அப்புறப்படுத்துவோம். ஆனா இந்த காண்டாமிருகத்தை தூக்க ஒரு கிரெயினை தான் கொண்டு வரணும். என்ன புரிஞ்சுதா? அப்ப நீ போய் கொண்டு வா. அது வரைக்கும் நான் இவனை கட்டிக்கிட்டு இருக்கேன். இவனை எதுக்காக இங்க கொண்டு வந்தீங்க? வெளியில தடுத்துங்க, வெளியில தடுத்துங்க. சார் இவன் திருடி இருக்கான் சார். ஆனா இவனை உன் வீட்டுல பத்திரமா பாதுகாப்பா வை. நாளை கூட்டிட்டு வா. இன்னைக்கு புது கமிஷனர் வராரு. இந்த ஹெட் குவார்டர்ஸ் மொத்தமும் சுத்தமா இருக்கணும். சார் திருடன் லாக்அப்ல இருந்தாதான் சார் இந்த ஜெயிலுக்கே சௌந்தரியம். அட சௌந்தர்யா, ஐஸ்வர்யா, கமலா, விமலா யாரும் வேணாம். போங்க, இடத்த காலி பண்ணுங்க. அட யார் பாணி? லவ்லி, நாட் சோ லவ்லி. அப்புறம் என்னோட ஸ்டேஷன்ல உனக்கு என்னப்பா வேலை? இன்னைக்கு என்னால எந்த வழியும் செய்ய முடியாது. கமிஷனர் சார வெல்கம் பண்ணணும். அந்த கமிஷனரே நான் தான். டோன்ட் மைண்ட். வெல்கம் சார், வெல்கம். இங்க டியூட்டி பார்க்க வந்தியா இல்ல டெக்கரேஷன் பண்றதுக்கு வந்தியா? அது வந்து சார் இதெல்லாம் உங்களை வெல்கம் பண்றதுக்காக அலங்காரம் பண்ணிருக்கோம். இனிமே நான் தினமும் வருவேன். அப்ப தினமும் அலங்காரம் பண்ணுவியா? அட நோ சார், நோ. ஒரு கமிஷனர் கிட்டே நோன்னு சொல்றியா? டோன்ட் மைண்ட். தினமும் டெக்கரேட் பண்றேன் சார், தினமும் டெக்கரேட் பண்றேன். அதுக்கு பணத்தை எங்க இருந்து கொண்டு வருவ? என்ன லஞ்சம் வாங்குறியா? நோ சார். அப்ப ஏன் லஞ்சம் வாங்க மாட்டேங்கிற? ஏன்னா நான் ஒரு நேர்மையான இன்ஸ்பெக்டர் சார். அப்படின்னா உன் வேலையை நேர்மையா செய்ய. இந்த பூவை எடு, தூசி எல்லாம் தாட்டு. அந்த டேபிள்ல இருக்கிற ரூலை எடு. இதெல்லாம் செக் பண்றதுக்காக தான் நான் கான்ஸ்டபிள் மாதிரி வந்திருக்கேன். டோன்ட் மைண்ட். அட இப்பவே எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் சார். முதல்ல உன்னோட தொப்பியை சரி பண்ணு. அதுக்கப்புறம் என்னோட கேபின் எதுன்னு காட்டு. ஹெட் குவார்டர்ஸ சுத்தி காட்டு. எஸ் சார். சார் என் பின்னாடியே வாங்க சார். இவர் தான் கமிஷனர்னா எங்களை மாதிரி திருடங்களுக்குலாம் லாட்டரி அடிச்ச மாதிரி தான். இங்க பாத்தீங்களா, இதுதான் சார் நம்ம கேண்டீன். இங்க எல்லாரும் ரொம்ப சாந்தமா அமைதியா சாப்பிடுவாங்க சார். சாந்திலால், இந்த கம்ப்யூட்டர் ரூம்ல தான் டேட்டாவை நாங்க ஸ்டோர் பண்றோம். அப்புறம் அங்க இருக்கிறது தான் நம்மளோட ஜிம். கமிஷனர் சாருக்கு சல்யூட் பண்ண. வாங்க உங்களோட ரூம் எதுன்னு காட்டுறேன். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஹெட் குவார்டரா பாத்துக்கிட்டு இருக்கா. நல்ல வேலையா நீ சொல்லிட்ட. நான் நினைச்சிட்டு தான் அவன் மியூசியம் தான் பாத்துட்டு இருக்கானே. மியூசியம் இப்படி எல்லாம் இருக்காது டாங்கி. மியூசியம்ல ஆன்டிக் பொருட்கள் தான் இருக்கா. ரொம்ப சரியா சொன்ன. ஆனா நான் சொல்றத கேளு. உன்ன மாதிரி ஒரு ஆன்டிக்க கூட மியூசியத்துல தான் வைக்கணும். என்ன புரிஞ்சுதா? வாங்க சார், வாங்க. இதுதான் உங்களோட ரூம். ஐ மீன் சேம்பர். லவ்லி, நாட் சோ லவ்லி. இது வரைக்கும் சரியா வந்துட்டோம். இதுக்கப்புறம் லெஃப்டா இல்ல ரைட்டா? சின்ன வயசுல இருந்தே நான் ராங்கான வேலைக்குல ரைட்ல தான் போவேன். ஞாபகம் வந்துருச்சு, நான் ரைட்ல போனேன். எனக்கு இந்த ரூம் தான் வேணும். சார் அந்த ரூம் சின்னதா இருக்கும். புரிஞ்சு போச்சு கமிஷனர் சார். அட என்ன சார் கிண்டல் பண்றீங்க? நீங்க தானே சார் கமிஷனர் சார். அப்ப எனக்கு எந்த ரூம் வேணும் நான் தானே டிசைட் பண்ணணும். எனக்கு அந்த ரூம் தான் வேணும். டோன்ட் மைண்ட். ஐயோ நோ சார். கான்ஸ்டபிள், உடனே சாரோட பொருட்கள் எல்லாம் இந்த ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. வாங்க சார், வாங்க வாங்க. ஹெட் குவார்டர்ஸ்ல மீதி இருக்கிற இடத்தையும் காட்டுறேன். இங்க டெரஸும் இருக்கு. என்ன டெரஸ்க்கு போய் காத்தாடி விட சொல்றியா? நான் என்ன பார்க்கணுமோ அதை பார்த்துட்டேன். இந்த ரூமை ஷிஃப்ட் பண்ற வரைக்கும் டீ சொல்லு, கூடவே சமோசா சொல்லு. எனக்கு ரொம்ப பசிக்குது. டோன்ட் மைண்ட். நான் சொல்றேன் சார். ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதேமா. இந்த லவ்லிக்கு என்னதான் வேணும்? நீ சரியான முட்டாள்பா.
கமிஷனர் ஆகி என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறான். வேற என்ன? சமோசாவோட வாசனை வருது. அந்த உருளைக்கிழங்கு மசாலா போட்டு அந்த சமோசாவை நாம அப்படியே சாப்பிட்டா ரொம்ப அற்புதமா இருக்கும். இப்ப வேண்டாம். முதல்ல லவ்லியோட திட்டம் என்னன்னு நாம தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் ஒரு சமோசா என்ன 100 சமோசா சாப்பிடலாம். நமக்கு சொந்தமா ஒரு சாட் கடை இருக்கும். கோவா ஜெல்லி ஃபேக்டரி சொந்தமாகும். அப்புறம் என்ன ஒரே கொண்டாட்டம் தான். அதை விட சாப்பாட்டை எப்ப வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அது நமக்கு எப்ப வேணாலும் கிடைக்கும். முதல்ல இன்ஸ்பெக்டர் பாண்டாவை கூப்பிடுவோம். அதுக்கப்புறம் ஒரிஜினல் கமிஷனரை ரிலீஸ் பண்ணுவோம். அப்புறம் வைரத்தை பத்தி கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா லவ்லிக்கு நல்ல பாடம் கத்து கொடுக்கணும். என்ன புரிஞ்சுதா? இடம் என்னமோ இதுதான். ஆனா வைரத்தை எங்க ஒளிச்சு வச்சோம்? இத போலீஸ் வேற என்ன பின்னாடி துரத்திக்கிட்டே இருக்க. மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி இதை இங்கே மறைச்சு வச்சிருவோம். இங்கதான் இந்த இடத்துல தான் நான் வைரத்தை மறைச்சு வச்சேன். ஆனா எங்க வச்சேன்? இந்த உலகம் உருண்ட மக்கள் மனசு கருப்பு சிலந்தி வலை இந்த இடத்துல எவ்வளவு பெரிய ஹெட் குவார்டர்ஸ் கட்டியிருக்காங்களே. அடடா லவ்லி, நீ எங்க புதைச்சு வச்சோன்னு உனக்கு ஞாபகத்திலேயே இல்லையே. அநேகமா மேல இருந்துதான் வெளிச்சம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். லவ்லி, not so lovely. ஞாபகம் வந்துருச்சு. இந்த வெளிச்சம் தெரிஞ்ச இடத்துக்கு கீழே தான் புதைச்சு வச்சேன். லெஃப்ட் சைடுல இருக்கிற ஜன்னல் வழியா தான் ஓடி தப்பிச்சேன். சாரோட ரூம்ல ஏதோ விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க சார், ஏதாவது விழுந்துருச்சா? அது பத்தி யூனிஃபார்ம் விழுந்துருச்சு. யூனிஃபார்ம் எல்லாரும் அவங்க வேலையை போய் பாருங்க, இல்லனா சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். டோன்ட் மைண்ட். யூனிஃபார்ம் விழுந்ததுக்கா இவ்வளவு பெரிய சத்தம்? ஆமா ஆமா, யூனிஃபார்ம் தான். கூடவே நானும் விழுதல்ல. சரி சரி விடுங்க. ஒரே நேரத்துல எவ்வளவு கேள்வி கேட்டா எதுக்கு தான் பதில் சொல்றது? 2 மணி நேரத்துல டைமண்ட் எடுத்துட்டு போயிடலான்னு பார்த்தா என் தலையே வெடிச்சிரும் போல இருக்கே. இந்த இடத்துல தோன்றதுக்கு வேற ஏதாவது வழியை கண்டுபிடிக்கணுமே. என்ன கொடுமை இது! போலீஸே திருட மாதிரி மறைஞ்சு வர வேண்டியதாயிடுச்சு. இன்னைக்கு இந்த ஜோராக்கூர் மேல சத்தியமா சொல்றேன், நம்ம இந்த கோழி திருடனை பிடிக்காம நம்ம வீட்டுக்கு போக கூடாது. பாரு பாரு, அங்க பாரு, அதோ இருக்கா கோழி திருடன். இன்னைக்கு அவனை தப்பிச்சு போக விட்டுட கூடாது. இந்த கிராமத்துல நிறைய கோழிங்க இருக்கு. இப்போ ஹனி பனி இங்கதால வந்து சந்திக்கிறேன்னு சொன்னீங்க. அங்க பாருங்க, அவன் தான் கோழி திருடன். அவனை விடாதீங்க, அவனை பிடிங்க. இன்ஸ்பெக்டர் பாண்டா நம்மள எங்க மீட் பண்றதா சொன்னாரு? அடடா, என்ன சத்தமா இது? நீங்க எல்லாம் யாரை அடிக்கிறீங்க? இவன் கோழி திருடன். தினமும் எங்க கிராமத்துல இருந்து கோழியை திருடிட்டு போறான். அட விடுங்கப்பா, வினை விதைத்தவன் வினை அறுப்பான். வாங்க நாம இன்ஸ்பெக்டர் பாண்டாவை போய் பார்க்கலாம். என்ன புரிஞ்சுதா? அட இன்ஸ்பெக்டர் பாண்டா, அவர் எதுக்காக கோழியை திருடனா? அடடா, அவங்க எதுவும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேம்மா. எல்லாருமே சேர்ந்து மொத்துறாங்க. சரி வாங்க வாங்க போய் காப்பாத்தலாம். அடடா வேண்டாம், விட்டுருங்க விட்டுருங்க. இவனுக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இருக்க போல இருக்கு. இவங்களையும் அடிங்க. எல்லாரும் சேர்ந்து இப்படி அடிப்பாங்க. கண்ணு மண்ணு தெரியாம அடிக்கிறாங்க. இங்க எந்த சிஸ்டமும் இல்ல.
இங்க நீங்க அடி வாங்கவா வந்தீங்க? அட யாரு அடி வாங்க வருவாங்க? யாரு எதுவும் கேட்காம எதுவும் புரிஞ்சுக்காம அவங்க என்ன அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்கள விடுங்க. ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தான் நாங்க உங்களை வர சொன்னோம். இப்ப இவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கற மாதிரி இல்ல, இவரை பத்தி பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாகணும். என்ன புரிஞ்சுதா? ஈஷ், நான் காமெடி பண்ற மூட்ல இல்லப்பா. சொல்லுங்க சொல்லுங்க, இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, நாங்க உங்களோட கமிஷனரை இங்க இருக்கிற நிலக்கரி ஃபேக்டரியில அடைச்சு வச்சிருக்கோம். போய் அவரை விடுவீங்க. ஈஷ், கமிஷனர் எதுக்காக அடிச்சு வச்சிருக்கீங்க? வேற எதுக்கு? அந்த லவ்லி சொன்னா அதுக்கு தான். ஈஷ், அப்படின்னா நீங்களும் அந்த லவ்லியோட சேர்ந்துட்டீங்களா? இல்ல 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 இல்ல, அவன் கூட நாங்க இப்ப ஒண்ணா இருக்கோம்ல, அதனால அவன் சொல்றதை நாங்க செஞ்சுதான் ஆகணும். உங்க கமிஷனர் அடைச்சு வச்சுட்டு அவன் கமிஷனர் ஆயிட்டான். அது எப்படி அவன் கமிஷனர் ஆக முடியும்? ரொம்ப வருஷம் வேலை செஞ்சாதான் ப்ரமோஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் ஒருத்தன் கமிஷனர் ஆக முடியும். சிறுசு, இவரு என்னை விட பெரிய டாங்கியா இருக்காரு. இல்ல இல்ல, இப்பதானே உத வாங்கினாரு. 2-3 அடி மூளையில பட்டிருக்கும், அதனால கொஞ்சம் நட்டு லூஸ் ஆயிருக்கும். என்ன புரிஞ்சுதா? அவன் கமிஷனர் வேஷத்துல வந்திருக்கான். ஏன்னா ஒரிஜினல் கமிஷனரை யாருக்குமே தெரியாது இல்லையா? ஆனா எனக்கு தெரியும்ல, என்னோட பிரதர் டீ பாண்டா தான் இங்க இன்ஸ்பெக்டர். அவர்கிட்ட போய் விஷயத்த சொல்லுவோம். இல்ல, கமிஷனர் வேஷம் போட்டிருக்கிறது பிளான்ல ஒரு பகுதி தான். நாம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா, அவன் கமிஷனர் வேஷம் போட்டுட்டு என்ன பண்ண நினைக்கிறான்னு தான். அட மியூசிக் போயிட்டு இருக்கு சார். ஏன் நீ என்ன டான்ஸ் ஆட வந்திருக்கியா? அட நோ சார், வீட்ல லஞ்சுக்கு வெண்டைக்காய் வறுத்து சுட சுட கொடுத்திருக்காங்க. கொஞ்ச நேரம் இருக்கட்டும், ஆறட்டும். ஓகே சார். அட சூடு ஆறி போனா நல்லா இருக்காது சார். அப்ப போய் சாப்பிட வேண்டியதானே? எல்லாத்துக்கும் பர்மிஷன் கேட்டுட்டே இருக்காத. ஓகே சார், நீங்க சொல்ற மாதிரியே செய்றேன். சார், குளியா தோன்றீங்க? இல்ல, கரையான அடிக்கிறேன். என்ன சார் நீங்க மண்வெட்டியை வச்சு யாராவது கரையான அடிப்பாங்களா சார்? மண்ணெண்ணைய போட்டு சுத்தம் பண்ணுவாங்க, நான் மண்வெட்டியை வச்சு சுத்தம் பண்றேன். டோன்ட் மைண்ட். எதுக்காக உள்ள வந்த? அதுவா சார், நான் லாஸ்ட் டைம் வந்தபோது ரொம்பவே கன்ஃபியூஸ்ட் ஆயிட்டேன். அது நான் என்ன கேட்க வந்தேன்னா, நீங்க இப்ப மத்தியான சாப்பாடு சாப்பிடுவீங்களான்னு கேட்க வந்தேன். எனக்கு வெண்டைக்காய் வறுவல்லாம் பிடிக்காது. இங்க எது கிளம்பு. அப்போ கொஞ்சம் சூடு பண்ணி கொண்டு வரட்டா? நல்ல வறுத்த வெண்டைக்காய் சூட மென்மையா இருக்கும். அட, எனக்கு வெண்டைக்காய் பிடிக்காதுன்னு சொல்றல. எனக்கு லஞ்சும் வேணவே வேணாம். முதல்ல இங்க இருந்து போ, என்ன வேலைய பார்க்க விடு. அடிக்கடி வந்து இப்படி என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காத. கமேன். ஏ அருந்து போன காத்தாடி, துரு பிடிச்ச இரும்பு, நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க? நீங்க கமிஷனர் கிடையாது, என்ன மாதிரி ஒரு டாங்கி. அருந்து போன காத்தாடி காத்துல பறந்து வரும். நாங்க வாசல் வழியா நடந்து வந்திருக்கோம். சரி சரி, விடுங்க விடுங்க. நகரத்துக்கு போய் முதல்ல பிளான போடுங்க. நான் 2 நாள்ல வந்துடுறேன். தலைவரே, நீங்களும் கூட வாங்க. இப்ப இந்த வேலையில உங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது? அதான் நான் சொல்றேன்ல, 2 நாள்ல வந்துடுறேன்னு. அப்ப அந்த 2 நாள் நாங்க இங்கேயே இருக்கிறோம். காலி மூலை, ஏழை குடிசை. இது என்ன போலீஸ் ஹெட் குவார்டர்ஸா இல்ல தர்மசாலாவா? எங்களுக்கும் தெரியும் இது தர்மசாலா கிடையாதுன்னு. அது இமயமலையில இருக்கு. சார், இது உங்களோட கெஸ்டுக்கு. நான் சொன்னா இவங்க என்னோட கெஸ்ட்னு நான் சொன்னா? அட, இவங்க சொன்னாங்க சார். யாராவது வந்து என்னோட கெஸ்ட்னு சொன்னா உடனே நீ அவங்கள உள்ள விட்டுருவியா? சார், ஐ மீன் நோ சார். எதுக்கு இவ்வளவு கன்ஃபியூஸ் ஆகுறீங்க? இந்த மாதிரி எல்லாரையும் உள்ள விட்டுட கூடாது. கேட்டீங்கல்ல? கேட்டோம். யாரையாவது கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா, இப்பெல்லாம் நிறைய இடத்துல கமிஷனரையே கிட்னாப் பண்றாங்க. இதோ இவரே ஒண்ணு பண்ணிருக்காரே. இவங்களை வெளியே அனுப்புங்க, இவங்களை வெளியே அனுப்புங்க. கான்ஸ்டபிள், இவங்களை வெளியே அனுப்புங்க. தலைவரே, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. ஆமா சார், இவங்க எதுக்கு உங்களை தலைவர்னு சொல்றாங்க? இவங்களை முதல்ல வெளியே அனுப்பிச்சிட்டு வாங்க, அப்புறமா சொல்றேன். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, மறுபடியும் இவங்க உள்ள வரக்கூடாது.
சீக்கிரமா நம்ம வேலையை முடிச்சிட்டு உடனே இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும். இல்லனா இவங்க என்ன காட்டி கொடுத்துருவாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியலமா. இந்த ஆளு வைரத்தை விட்டுட்டு எதுக்காக இங்க கமிஷனரா உட்கார்ந்து இருக்கணும்? அநேகமா தெரிஞ்சிருப்பாரு. ஒருவேளை திருடனா வாழ்றதுக்கு விருப்பம் இல்லையா? டாங்கி நீதான், நாங்க இல்ல. அப்படி ஒருவேளை அவன் திருந்தி இருந்தான்னா போலீஸ் கிட்ட நிச்சயமா வைரத்தை பத்தி சொல்லி இருப்பான்ல. போப்பட், போன மாசம் 7ஆம் தேதி நீ என்ன சாப்பிட்ட? என்னது போன மாசமா? 7ஆம் தேதியா? ஞாபகம் இல்ல. உனக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி விஷயமே ஞாபகம் இல்ல. ஆனா இவன் 5 வருஷத்துக்கு முன்னாடி வைரத்தை திருடுனா. ஒருவேளை பாவம் அந்த லக்கிக்கு வைரத்தை எங்க திருடி வச்சோன்ற ஞாபகம் இல்லாம இருக்கலாம் இல்லையா? பெருசு சும்மாவே டாங்கி மாதிரி தான் நடந்துப்ப. இப்ப உண்மையான டாங்கிங்கிறத நிரூபிச்சுட்ட. அப்போ நீ இன்டெலிஜென்ட்னா நீயே சொல்ல வேண்டியது தானே. லவ்லி எதுக்காக போலீஸ் கமிஷனரா ஆகணும்? அவன் ஒண்ணு போலீஸ் கமிஷனர்லாம் ஆகல. அவன் கமிஷனரை கிட்னாப் பண்ணி ஒரு போலி கமிஷனர் ஆகிட்டான். நண்பா, நீயும் நிரூபிச்சுட்ட நீ ஹனியோட பிரதர்னு. ஆனா 2 பேர் சொல்றதுலயும் என்ன வித்தியாசம் இருக்கு? வித்தியாசம் இருக்கு. இவன் கிராமத்துக்கு வந்ததே அவங்க சித்தப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்க. சித்தப்பா எங்க? எனக்கு புரிஞ்சு போச்சு. சித்தப்பா போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்காரு. லவ்லி தானா ஆசீர்வாதம் வாங்குறான் போல இருக்கு. அது ஆசீர்வாதம் தான். அது ஒண்ணு டிகிரி கிடையாது. படிச்சு அதை வாங்க 3 வருஷம் ஆகுறதுக்கு. என்ன புரிஞ்சுதா? அப்போ சித்தப்பா எங்க? சித்தப்பா இல்லவே இல்ல. இது ஆசீர்வாதம் கிடையாது. இவன் வைரத்தை எடுக்க வந்திருக்கான். ஞாபகம் இருக்கா? இன்ஸ்பெக்டர் பாண்டா என்ன சொன்னாரு? லவ்லி அரெஸ்ட் பண்ணது இந்த கிராமத்துல தான். ஆனா அவனை கைது பண்ணப்போ அவன் கிட்ட வைரம் இல்லன்னு சொன்னார்ல. அந்த வைரத்துக்கும் இந்த ஹெட் குவார்டர்ஸ்க்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. நம்ம உள்ள போய் அதை கண்டுபிடிச்சே ஆகணும். ஆனா அந்த டீ பாண்டா நம்மள உள்ள நுழையவே விட மாட்டானே. என்ன புரிஞ்சுதா? என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நீங்களா மறுபடியும் வந்துட்டீங்களா? இன்ஸ்பெக்டர் சார், இவன் டீல விஷத்தை கலந்துட்டான். ஓ கான்ஸ்டபிள், உடனே ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்க. பாத்தியா பாத்தியா, பயந்துட்டாங்க. அடடா இன்ஸ்பெக்டர் சார், உங்களை இவன் பயந்தாங்கொல்லின்னு சொல்லிட்டான். அவமானப்படுத்திட்டான். வெளியில கூட இதே தான் சொன்னா. அப்படியா? ஆமா, வெளியில நீ என்ன சொன்ன? அட இவ என்னதான் சொன்னா? சார், இவ என்ன சொன்னானா உங்களை பார்த்தா இன்ஸ்பெக்டர் மாதிரியா இல்லையா? என்னது? முழுசா சொல்லு, முழுசா. நான் என்ன சொன்னா, நீங்க இன்ஸ்பெக்டர் மாதிரி இல்ல, கமிஷனர் மாதிரி இருக்கீங்க. என்ன? அட கமிஷனர் இல்ல, நீங்க டிஐஜி மாதிரி இருக்கீங்க. டிஐஜி. அட ஐயோ, இவ்வளவு பாராட்டாதீங்க. அப்புறம் நீ என்ன சொன்ன? அத சொல்லு சொல்லு. என்ன சொன்ன? நீயே சொல்லு. என்ன சொன்னானா, பாக்குறதுக்கு நீங்க பெரிய பானையில தர்பூசணி பழத்தை வச்சிருக்கிற மாதிரி இருக்கீங்கன்னு. இல்ல இல்ல இல்ல, அதுவும் அழுகி போன தர்பூசணின்னு சொன்னால ஜோர்தார். ஆமா, அதான் அதை சொல்ல முடிவு பண்ணிட்டல. பிக் பாக்கெட் அடிக்கிற விஷயத்தையும் சேர்த்து சொல்ல வேண்டியதானே? இல்லப்பா, என்னால எல்லாம் சொல்ல முடியாது. அத நீயே சொல்லிடு. இவர் எந்த மாதிரி இன்ஸ்பெக்டர்னா, பிக் பாக்கெட் அடிக்கிறவன் இவர்கிட்ட பிக் பாக்கெட் அடிச்சா ஓடி போய் அவனை பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாரு. நான் 100 மீட்டர்ஸ் 400 மீட்டர்ஸ் சாம்பியன். பார்த்தாலே தெரியுதே, நானும் இதத்தான் சொன்னேன். நீங்க மேரத்தான்ல ஓடினா கூட ஃபர்ஸ்ட் வந்துருவீங்கன்னு. ஆனா இந்த ஹனி அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். நான் ஒத்துக்கிறேன். ஓடி பாருங்க, இவங்க 4 பேரையும் இவர் புடிச்சிடுவாரு. அட விடுங்கப்பா, வெளியில ரொம்ப வெயிலா இருக்கு. அட ஹெட் குவார்டர்ஸ்குள்ள ஓடுங்க, இவங்க டீம் நிச்சயமா பிடிக்கும். ஓடுங்க, உள்ள ஓடுங்க. விடு சிறுசு, இவரால முடியாது. இப்ப ஓடுறியா இல்ல ஷூட் பண்ணட்டுமா? கான்ஸ்டபிள்ஸ், இவங்க போடுங்க. அட இது கௌரவ பிரச்சனை. அங்க வேண்டாம், கமிஷனர் சார் ரொம்ப பிஸியா இருக்காரு. நாங்க திருடுங்க, எங்க வேணாலும் ஓடுவோம். நீங்க தான் பிடிக்கணும்.
அட நான் அவுட் ஆயிட்டேன். நீங்க இன்னொருத்தர புடிங்க. சரி. வெங்காயம் போட்டிருக்கா? ஆமாமா, என் ஒய்ஃப் தான் பண்ணி கொடுத்தா. டேஸ்ட் பண்ணி பாருங்க. இவங்க எல்லாத்தையும் வீணாக்கிட்டாங்க. இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. அட, இவங்க கமிஷனர் ரூமுக்கு போக விடாதீங்க, போக விடாதீங்க. அடடா, கிடைச்சிருச்சு. இவங்களை பிடிக்க போயிடும். சார் சஸ்பெண்ட் பண்ணிடுவாரு. அது இந்த 4 பேர் தான் திருநது. நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க. அட, நாங்க சொல்றத கேளுங்க. அவன் ஒரு திருடன். அவன் கமிஷனரே கிடையாது. அப்படின்னா யார பிடிக்கிறது? இவங்களதான். நான் தான் கமிஷனர். நான் யூனிஃபார்ம் போட்டிருக்கேன்ல. அவங்கள சீக்கிரம் பிடிங்க. டைமண்ட காப்பாத்தணும்னா போலீஸ் நம்ம மேல கை வச்சுதான் ஆகணும். என்ன புரிஞ்சுதா? சிங்கத்தோட மீச, பூனையோட வாலு, இது ரெண்டையும் எப்பவும் பிடிக்க கூடாது. சாரி சாரி. ஏய், என்ன பண்ற நீ? என்ன பண்ற நீ? அவன் சொல்றதை கேட்க கூடாது. என் ஆர்டர் தான் மதிக்கணும். ஏன்னா நான் கமிஷனர். ஏன்னா நான் யூனிஃபார்ம் போட்டிருக்கேன். அவனை புடிங்க. சார், அவனை புடிங்க. அவன் தான் பெரிய திருடன். சார், அவன் உங்களை என்ன சொன்னா பாத்தீங்களா? அவனை விடாதீங்க. அடடா, சார், அவன் உங்களை என்ன சொன்னா பாத்தீங்களா? அவனை விடாதீங்க. சார், உங்களுக்கே அவனை தூக்குறான் பாத்தீங்களா? என்ன திமிரு பாத்தீங்களா? அவனதான் நீங்க பிடிக்கணும். ஒரு நிமிஷம். டாஸ் போட்டு முடிவு பண்ணுவ யார பிடிக்கிறதுன்னு. இங்க என்ன நடக்குது? அவங்கள விடுங்க. அவங்க நம்மோட ஆளுங்க. ஆமா, நீ யாரோட ஆளு? அட, இன்ஸ்பெக்டர்னா இன்ஸ்பெக்டரோட ஆளா தானே இருப்பாங்க ப்ரோ. அப்புறம் கமிஷனர் சார் ஏன் நம்ம கூட இல்ல? ஏன்னா இவ கமிஷனர் இல்ல, திருட. என்ன புரிஞ்சுதா? இன்ஸ்பெக்டர் பாண்டா, வைரம் லவ்லி கையில தான் இருக்கு. கான்ஸ்டபிள்ஸ், எல்லாரோட எலும்பையும் ஓடுங்க. நான் தான் கமிஷனர். யூனிஃபார்ம் போட்டிருக்கேன்ல. எஸ் சார். அடே கான்ஸ்டபிள்ஸ், நீங்க இங்க என்ன பண்றீங்க? லவ்லி தான் உண்மையான திருடன். அவனை பிடிங்க. நான் உங்களோட சீனியர். எஸ் சார். கான்ஸ்டபிள், அந்த வைரத்தை புடுங்குங்க. நான் தான் கமிஷனர். யூனிஃபார்ம் போட்டிருக்கேன்ல. சாரி சார். எஸ் சார். ஹனி, வைரத்தை இங்க தூக்கி போடு. உங்க பருப்பெல்லாம் எங்க கிட்ட வேகாது. கான்ஸ்டபிள்ஸ். எஸ் சார்.
நான் அறிவில்லா கூட்டத்துக்கு தலைவர்களே, எலுமிச்சை ஊர்காவே எல்லாரும் என்ன பண்றீங்க? அந்த வைரம் 1000 கோடி ரூபாய் தெரியுமா? உங்க 4 பேருக்கும் 100 கோடி ரூபாய் தரேன். எல்லாரும் என் கூட வந்துருங்க. பிள்ளைங்க இல்லாத ஃபாதர், மென்மையான போர்வை, உங்க பணத்துக்கு நாங்க விலை போக மாட்டோம். கெட்டு போன மூளை, தண்ணி இல்லாத பானை, இன்னைக்கு நீ போக போற அடி வாங்கிக்கிட்டு. வாசனை இல்லாத பூ, ரோட்ல கிடக்குற தூசி. பனி, நீ கண்டினியூ. சண்டைக்கு தேவை தெம்பு, அது எங்க கிட்ட இருக்கு நம்பு. எங்க கிட்ட பண்ணாத வம்பு, உனக்கு உடைய போது எலும்பு. திருடங்களா இருந்துகிட்டு போலீஸ்க்கு சப்போர்ட் பண்றீங்களா? நாங்க திருடங்க இல்ல, வைரத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக உன் கூட சேர்றதுக்கு திருடங்க மாதிரி நாங்க நடிச்சோம். நீ என்ன நினைச்ச? வைரத்தை எடுத்துட்டு வெளிநாட்டுக்கு ஓடிடலாம், போலீஸ்காரங்க உனக்கு மாலை போட்டு அனுப்புவாங்கடா. ஆசை தோசை அப்பளம் வடையா இருக்கே. பூச்சரிசி அப்பளம், செவத்துல ஒட்டின பல்லி, பிளான் பண்ணி என்னையவே மாட்டி வர்றீங்களா? நீ எவ்வளவு பெரிய டாங்கி, நீ ஏன் வந்து மாட்டிக்கிட்ட? அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? இப்ப கமிஷனர் சார கிட்னாப் பண்ண குற்றத்துக்காக நீ ஜெயிலுக்கு போக போற. அங்க உனக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தண்டனை கிடைக்கும். உட்கார்ந்து கல்லு உடைச்சுக்கிட்டு இருக்கணும், ராத்திரில மாவு அரைச்சு கொடுக்கணும், உட்கார்ந்து டூத் பிரஷால ஜெயில் கம்பி எல்லாம் சுத்தம் பண்ணி கொடுக்கணும். இல்ல தலைவா, தலைவருக்கே தலைவர் ஆகணும்னு நினைச்சா அதெல்லாம் நடக்கவே நடக்காது. என்ன புரிஞ்சுதா? நீங்க கண்டுபிடிக்க முடியாததை கடைசியா கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்க. வைரத்தை அதோட இடத்துல கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க. ஐ லவ் யூ. I love you. இன்ஸ்பெக்டர் பாண்டா.